லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களா ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் வந்து ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் வந்து நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் வந்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது, சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது, அதுவும் எக்ஸ்பெஷலி ஜென்சி கிட்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நியூ எரா ஆஃப் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம். ஏன்னா நெப்டியூன் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, யுரேனஸ் ஃபேவராக இருக்குது, அதோடு சேர்த்து குரு உச்ச குருவாக இருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதில் புதனும் உச்சமாகிறாரா? ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மந்த். அதுவும் குறிப்பாக எஜுகேஷனில் நிறைய ஆசோலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அது விருச்சிகத்துக்கு உண்டு. நீங்களாம் கோச்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா விருச்சிகம் அப்படிங்கிறது சந்திரன் நீசமாகிற வீடு இல்லையா? அப்போ நிறைய ஓவர் திங்க் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் உங்கள் ராசிக்கான தன்மை, ஓகேவா? அதை அப்படியே லெஃப்ட்டில் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேத்துக்கு இந்த எஜுகேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக ஒரு பிரேக்கில் இருக்கிறவங்க, இல்லை வந்து நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் பிரேக்கில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இனி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களோ, எந்த நாட்டில் போய் செட்டில் ஆகணும், எந்த நாட்டில் போய் படிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் மண்டைக்குள்ளே உதிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி போகலாமா, யூகே, யூஎஸ், இந்த மாதிரி தான் உங்கள் தாட்ஸே இருக்கும். நிறைய பேர் அயர்லாண்டுக்கு வந்து முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டருக்கு பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். வெளிநாட்டில் போய் படித்தா நல்லாயிருக்கும், அதுவும் இந்த சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் போனால் இந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மந்த் உங்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப பிஜி எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுகளை வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாட் ஒன்லி ஃபார் அந்த டாக்டர்ஸ் பிஜி அது மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன செக்டார்ஸ்லாம் இருக்கீங்களோ, லைக் ஏஐ இருக்கலாம், இன்ஜினியரிங் இருக்கலாம், இந்த மாதிரி எந்த செக்டார்ஸில் இருந்தாலும் உங்களுக்கான மந்த் அப்படின்னு இதை சொல்லலாம். கண்டிப்பாக இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா எஜுகேஷனில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே வருவோமே, கெரியர் அண்ட் ஜாப், இந்த 2 விஷயம் தான் வந்து விருச்சிகத்துக்கு எப்பயுமே வந்து சின்ன இடர்பாடுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் நினச்சது ஒன்று, அதான் கிடைச்சது ஒன்று.
கிடைச்சதை நினச்சது மாதிரி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மந்த் இருக்குது. நீங்கள் என்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ, எந்த செக்டாரில் நான் போய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களோ அந்த செக்டாருக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. குரு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய எல்டர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரெஃபரன்ஸில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் வரதுக்கோ, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரதுக்கோ, உங்களுடைய சீனியர்ஸ் மூலமாக ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் உங்களுக்கான ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு தெரியாத அந்த டீம்மேட்ஸ்க்கு, உங்களுடைய ஆஃபீஸ் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்படின்னா நான் இருந்தது கூட அவங்களெலாம் கண்டுக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மந்த்துடைய அந்த மென் ஆஃப் த அச்சீவ் அப்படிங்கிறது, இல்லை உமன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாக தான் வருவீங்க. அங்கே இருக்கிற எல்லாருடைய கவனமும் உங்கள் மேலே வரும். லைவ் லைட்குள்ளே வந்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஜாப் அண்ட் கெரியரில் இருக்குது. நிறைய பேருக்கு விருச்சிக ராசியில் என்ன தயக்கம் இருக்குன்னா, நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இன்னொரு ஆஃபர் ஒன்று வர மாதிரி இருக்கு, அதை நம்பி நான் இதை வந்து விடலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்கீங்க. எந்த ஒரு ஆஃபர் லெட்டராக இருந்தாலும் சரி கையில் வந்துடட்டும், வந்ததுக்கப்புறம் விடுங்க. ஏன்னா விருச்சிகம் வந்து ஒரு நாள் வேலை இல்லாமல் இருந்தாலுமே அப்படியே சூடாயிரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும். எக்கனாமிக்கலாக இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் நீங்கள் தான். அதனால் ஒரு வேலை வந்து அது ஆஃபர் லெட்டர்லாம் கையில் வந்து நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சக்கப்புறம் இங்கே வேலையை விடுங்க. அது எப்படி சார் டெக்னிக்கலி பாசிபிளா? ஒரு மாதம் முன்னாடியே சொல்கிறாங்களே அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு மாதமும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ஐயோ அந்த வேலை அமைஞ்சிருமா, அமையலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான திங்கிங்லேயே இருப்பீங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நியூ ஆஃபர்ஸை வந்து ஏற்றுக்கோங்க. அது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்குள்ளே வரும். இந்த விஷயம் பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக ஏதாவது ஒரு விஷயத்தை, உங்களுக்கு நிறைய ரேண்டமாக நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வருது இல்லையா, அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதோடைய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எங்கே சார் காசே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கலாம் ஃபினான்ஷியலாக ஒரு க்ரோத் வர்றதுக்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது. இப்போ இந்த செப்டம்பர் மந்த்தை நல்லாவே பார்த்துக்கோங்க. அப்படியே ரிலேஷன்ஷிப் வரும். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, எல்லாரையுமே கவனிச்சுப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க என் கூட மட்டும்தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஓவர் கேரிங், இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயம், லைக் மேஷ ராசி மாதிரியே உங்களுக்கும் அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிற டேர்ம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. யோசிச்சு பாருங்கள், ஃபுட்டில் வந்து சால்ட் அளவோடு இருந்தால் தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் சால்ட் வந்து அதிகமாகிடுச்சுனாலும் அந்த ஃபுட்டே வேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பொசசிவ்னஸ், கேரிங் அதெல்லாம் சால்ட் மாதிரி அளவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி உங்களை எக்ஸ் ஆக்கிட்டு அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அளவோடு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். இது எங்கே இருக்கணும் அப்படின்னா, குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும். அவங்களுடைய பவுண்ட்ரிஸ்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இருந்துட்டால் இந்த விஷயம் வந்து பிரேக் ஆகவே ஆகாது, நல்லாவே கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். லைக் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நல்லது. ஃபேமிலி சார்ந்திருக்க விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்கள ஹார்ஷாக பேசாதீங்க. நிறைய வேர்ட்ஸ் விட்டுட்டு அப்புறம் என்னடா இப்படி நம்ம பேசிடுறோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மந்த் ஓவராலாக பார்க்குறப்ப எல்லாமே நல்லாயிருக்கு. ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்சி கிட்ஸுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய போது வாழ்த்துக்கள். இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியாக இருக்குமா, அங்கே போய் என்னால் பிஜி பண்ண முடியுமா, அங்கே போனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.